அப்பா வணக்கம். நம்ம இன்னைக்கு சஷ்டி. நம்ம வீட்டில் வேலபிஷேகம் பண்ணோம். வேலபிஷேகம் பண்ணும்போது புதுவிதமான ஒரு சங்கு இருந்தது. அந்த சங்குல பால், தயிர் மற்றும் பஞ்சகாவியம் அனைத்தும் வேலபிஷேகம் பண்ணோம். அந்த சங்குக்குரிய பெயர் என்னங்கப்பா? அதனுடைய விசேஷங்கள் என்னங்கப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. கமலசஷ்டி, நீங்க கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம தேய்பிறை வளர்பிறையில் வேல் அபிஷேகம் பண்ணுவோம். அது நம்ம எளிய முறையில் நம்ம வீட்டில் நம்ம பொருளாதார நிலைகளுக்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்து கொண்டு வந்தோம். இந்த முறை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். அந்த திருச்செந்தூர் கடல்ல இருந்து முத்து குளிக்கிறவங்க ஒரு சங்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த சங்குகள் பார்ப்பதற்கே அதிசயமாக இருந்தது. அதை தான் வாங்கி இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். இந்த சங்குக்கு பெயர் கௌமுகி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌமுகி சங்கு என்பது காமதேனு உருவம் கொண்டிருப்பதால் இதை வீட்டில் வைத்து வழிபடும் போது எதிர்மறையான எண்ணங்கள் அகன்று நேர்மறையான எண்ணங்கள் உருவாகக்கூடும் என்பது ஆன்மீக நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. கமலசஷ்டி, இந்த சங்கை பற்றி ஆன்மீக நூல்களிலையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எந்தெந்த நூலில் எழுதப்பட்டிருக்குங்கப்பா? அதுக்குரிய விளக்கங்கள் என்னங்கப்பா? இந்த கேள்விகளுக்கு முதலாவது பாராட்ட சொல்லணும் கமலசஷ்டி. ஆன்மீக நூல்களில் எதில் குறிப்பிட்டுள்ளது என்று பார்த்தால் புராணங்களிலிருந்து பார்க்கப்படுகிறது. பத்ம புராணம், முருகப்பெருமானை அடையாளப்படுத்தக்கூடிய ஸ்கந்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், வேதங்களில் அதர்வ வேதம் மற்றும் ரிக்வேதம், மகாபாரதம் போன்ற நூல்களில் இந்த சங்குகளை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பத்ம புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த சங்குல பால் அல்லது புனித நீர் நிறைப்பு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது 1000 யாகங்கள் செய்வதற்கான பலனை தரும் என்று குறிப்பிடுகிறது. முருகப்பெருமானை அடையாளப்படுத்தக்கூடிய புராணம் என்று சொல்லப்படுகிற ஸ்கந்த புராணத்தில் இதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்பால், சங்குகளை கொண்டு இறைவனை பூஜிப்பதன் மூலம் மனிதர்கள் தங்களின் முற்பிறவி வினைகளை மற்றும் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லப்படுகிறது, பார்க்கடலை கடைந்த போது லட்சுமி தேவியுடன் தோன்றியதால் சங்கு மங்களத்தின் வடிவம் என்றும் சங்கு இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சகம் நிலைந்திருக்கும் என்றும் அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்காங்க. சங்கின் சத்தம், அதன் மூலம் செய்யப்படும் சடங்குகள் தீய சக்திகளை விரட்டும் என்று கூறப்படுகிறது. இது நோய்களை குணப்படுத்தும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பலப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ரிக்வேதம் சொல்கிறது, சங்கு என்பது பிரபஞ்சத்தின் விசேஷ ஒளி வடிவமாக கருதப்படுகிறது. யாகங்கள் மற்றும் வழிபாடுகள் தொடங்குவதற்கு முன்னால் சங்கு முழங்குவதன் அவசியத்தை இவை வலியுறுத்துகின்றன என்பதை குறிப்பிடுகிறது. மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையில் கூறப்படுகிறது, மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் பயன்படுத்திய பஞ்சஜன்யம், வேதாந்தம் போன்ற பல்வேறு வகையான தெய்வீக சங்குகள் பெயர் உள்ளது. அதில் கௌமுகி சங்குவிற்கு பசுவின் முகம் என்பதால் காமதேனுவின் அம்சமாக லட்சுமி நாராயணன் அருளை பெற்றுத்தரும் ஒரு உன்னத வழிபாட்டு பொருளாகவும் இந்த ஆன்மீக நூல்கள் அடிப்படையில் காலம் காலமாக போற்றப்படுகிறது. கமலசஷ்டி, ஆன்மீக நூல்களில் உள்ள கருத்துக்களை அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்கப்பா. நன்றி, வணக்கம்.